ஆன்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும், தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சொன்னதே போல எனக்கும் ஒரு தொண்டை வலிதான். இப்போ சென்ற வாரம் பாரதிய விழாவிற்காக மலேசியா நாட்டிலே ஒரு வாரம் இருந்து நேற்று தான் வந்தோம். இங்கே வந்தது உடனே இந்த தொண்டை வலி பிடித்து விட்டது. நான் கூட நாதனிடம் சொல்லி ஏதோ வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வரலாம், கோர்ட்லாம் இப்போ வீடியோ கான்ஃபரன்சிங்கில் கூட வரலாம், அது மாதிரி வரலாமான்னு கேட்டேன். அது மாதிரி இது இல்லை இங்கே அப்படின்ட்டு, அதனால் வர வேண்டியதாகி விட்டது. ஆனாலும் கூட இந்த புத்தகங்கள் காலப்பெட்டகமாக ஐயா வாசன் சொன்னதை போல் இது பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டும். வழக்கறிஞர்களிலேயே நீதிபதிகளிலே ஒரு சிலர் கேட்பார்கள், ஒய் ஷுட் வி ரீட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. போபாலிலே நான் கிளாஸ் எடுப்பேன் இந்த நீதிபதிகளுக்காக. அப்பொழுது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸுக்கு ஒரு நாள் கிளாஸ் எடுக்கும் பொழுது மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எழுந்து கேட்கிறார், ஜட்ஜ் ஒய் ஷுட் ஐ ரீட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. நாங்கள் தினந்தோறும் கோர்ட்டிலே கிரிமினல் கோர்ட்டாக இருந்தால் 302 அஃபென்சஸ், தெஃப்ட் அஃபென்சஸ், ரேப் அஃபென்சஸ், இதை மாதிரி அஃபென்சஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். சிவில் அஃபென்சஸ், சிவில் கேஸாக இருந்தால் பார்ட்டிஷன் சூட், இன்ஜெக்ஷன் சூட், இது மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் எங்கேயாவது நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பார்க்கிறோமா? Where do we need the Constitution of India as the pillars of the judicial system of the country என்று அவர் கேட்டார். நான் சொன்னேன், கான்ஸ்டியூஷன் சரியா படித்து பாருங்க. As a district judge, you are recognized under the Constitution. Constitution of India ஏற்றுக்கொள்ளாத ஒருவரும் இந்திய மனிதர்களாக இருக்க முடியாது. Starting from the President of India and an ordinary citizen of the country, everybody is recognized under the Constitution. திருக்குறள் எப்படி, திருவள்ளுவர் உலகில் எந்த இடத்தில் சென்றாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை திருக்குறளில் அடங்கிவிடும் என்று சொல்வார். கண்ணதாசன் சொல்வார் பாருங்கள். அதே போல் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா controls everybody in the country, not only every citizens but also persons என்று சொல்லுவோம். ஆகவே as a district judge நீங்கள் 302 ஒருவனுக்கு தூக்கு கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால், you must know under the Constitution of India the investigation is done properly and the accused was not beaten and extracted the confession statement from the accused. அது மாதிரி இருந்தால் கான்ஸ்டிடியூஷன் படி இந்த இன்வெஸ்டிகேஷன் செல்லாது என்று சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது.